கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஊழியக்காரன். யார் கர்த்தருடைய ஊழியக்காரன்? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், எல்லாரும் ஊழியக்காரர்களா? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கும்போது முதல் ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம். அவரை பார்த்து தான் தேவன் சொல்கிறார், இவன் என்னுடைய ஊழியக்காரன், இவன் என்னுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, வேலைக்காரன் அர்த்தம். சர்வன்ட் அப்படின்னு அர்த்தம். சர்வன்ட், சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு பேர் சர்வன்ட். ஸோ தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்களோட பேர் என்னது? சர்வன்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு உலாவின ஆதாம் ஏவாள், அவருடைய சந்ததியார் எல்லாம் இப்போ எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க? தேவனோடு ஈக்குவலாக இருந்தவங்க இப்போ எங்கே வந்துட்டாங்க? சர்வன்ட் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு போனார்கள். காரணம்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய கேப் உண்டாயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களோட வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர்கள் வெறும் ஊழியக்காரனாய் மாத்திரம் இருப்பது அவருக்கு பிரியமல்ல. விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனத்தில் வெறும் வேகம் இருந்தால் மாத்திரம் போதாது, கூடவே விவேகமும் இருக்க வேண்டும். எதை எப்படி செய்யணுங்கிற விவேகம் இருந்தால் தான் கர்த்தருடைய ஊழியக்காரராய் கர்த்தர் அங்கீகரிப்பார். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்களோட வாழ்க்கையில் முதலாவது ஸ்டேஜ் ஊழியக்காரன். விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட். உத்தமம் என்று சொல்லும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்கள் தற்புகழ்ச்சியை நாடாமல் மனசாட்சிக்கு பயந்து, அதுதான் எங்கள் மனது கொடுக்கும் சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, மனசாட்சியோடு கூட, மனசாட்சியில் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அக்கினியோடு கூட தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசபாத்துடைய அந்த வரலாற்றில் நாம் பார்க்கும்போது, ஆகாப் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். எல்லாம், நீர் எப்படி போய் உடைத்து போடுவீர், கொய்கலத்தை போல உடைத்து போடுவீர், இருப்பு கோலை போல நொறுக்கி போடுவீர், எல்லாம் சொல்கிறாங்க. யோசபாத் பார்த்துட்டே இருக்கிறார். இவங்க எல்லாம் ராஜா கிட்ட காசு வாங்கிட்டு கதை அடிக்கிறானுங்க. இவனுங்க ஊழியக்காரன் இல்லை, இவனுங்க ஏமாற்றுகிறவர்கள். தங்கள் மனதிலே தோன்றுகிறவர்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஏமாற்றுக்காரர்கள் என்று யோசபாத் ஆவி என்ன செய்தது? கண்டறிந்தது. டிசர்ன் பண்ணணும். யார் ஊழியக்காரர்கள்ன்றதை நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? கண்டறிய வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரர் அல்லாதவர்களை, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ அப்போஸ்தலர் அல்லவென்று கண்டறிந்ததை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அப்ப கண்டறிகிற ஒரு ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அழாதே, நீ சிரிக்காதேன்னு சொன்ன உடனே எல்லாம் ஊழியக்காரன் காலில் விடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எப்போதும் சுய மகிமையை தேட மாட்டார்கள். தேவனுக்கு மகிமை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை செஞ்சேன், நான் அதை செஞ்ச குடுக்கார மாதிரி எதையும் பிரஸ்தாபம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போன பிசாசு ஓடிச்சு, நான் கையை நீட்டின பிசாசு ஓடிச்சு குதிச்சிச்சு, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் சொல்லுகிறார், விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இதுக்கு ஊழியக்காரன் வேணுன்ற அவசியம் இல்லை. என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அத்தனை இதெல்லாம் என்னது? யாரோட குவாலிஃபிகேஷன்? தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு
தேவ பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஊழியக்காரன் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்? தேவனுக்கு மகிமை தேடுகிறவர்களா, சுய மகிமை நாட மாட்டார். நான் பெரிய ஆள்னு ஒரு நாளும் பிரஸ்தவம் பண்ண மாட்டாங்க. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்றது சொல்லவே மாட்டாங்க. அவங்க தான் கர்த்தருடைய ஊழியர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், பெயர் மறைக்கப்பட்ட ஊழியர்கள் அநேகர் உண்டு. ஒரு மனிதன் தீர்க்கதரிசனம் சொல்றான், அவனோட பேரை எழுதப்படல, தேவ மனுஷன் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு பெயர் மறைக்கப்பட்ட ஊழியக்காரனை நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மளை போய் பிரஸ்தாபப்படுத்துகிறதை தேவன் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. இப்போ இந்த ஊழியக்காரங்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அது சீஷர்கள். இந்த சீஷர்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமான அடுத்த பகுதியிலே நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் ஞாபகம் வைத்து ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.